சாம்பார் தூள் வீட்லேயே எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மினிமல் அமௌண்ட் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. நான் வந்து மல்லி எடுத்திருக்கேன். நான் இது எல்லாமே வந்து டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். மல்லி வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வரமிளகா வந்து 15 எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே இப்போ நம்ம பேன் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் 1/2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ மல்லி சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்தே வறுத்துக்கலாம், தனித்தனியாக வறுக்க வேண்டாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, வெந்தயம், வரமிளகாய், இதை வறுத்துட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கலாம். இதை விட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையோடு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். வறுபட்டுருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இது கூட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ஆறின பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு சாம்பார் பொடி. இங்கே பாருங்கள், நான் வந்து இன்க்ரீடியன்ட் சொல்கிறப்ப பை மிஸ்டேக்காக மல்லிக்கு அடுத்தது துவரம்பருப்பு இருக்கும், நான் அதை கடலைப்பருப்புன்னு சொல்லியிருப்பேன். ஆறின பிறகு நம்ம இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.